ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 138 8ஆம் வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜா அருமையான ஒரு விசுவாச அறிக்கை சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will accomplish everything for me. I do not worry about anything which is not happening in our life, but I rely on God. I have faith on God that He will accomplish everything for me on time. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் அதனதன் காலங்களிலே நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அவருடைய கிருபை எங்கும் உள்ளது. His mercy is there for every one of you, those who believe on God. Only because of His mercy, only because of His grace, God is doing everything for us. It is not because of our truthfulness. It is not because of our great deeds, but it is by His mercy. He does everything for us. He completes everything for us on time. So we need to believe and we need to pray that, Lord, do not forsake the work of your hands. Lord, keep doing it for me. Do not forsake the works of your hands. That is our prayer. ஆண்டவரே, எங்களுக்காக நீ செய்து கொண்டிருக்கிறதை செய்து கொண்டே இரும். உம்முடைய கரத்தின் கிரியைகளை தயவு செய்து விட்டு விடாதேயும் அப்பா. நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருக்கும் என்று தேவ சமூகத்திலே தேவனை நம்பி விசுவாசித்து நாம் காத்திருக்க வேண்டும். We need to rely on God and wait upon the Lord for the time that God can complete everything which concerns us. நம்முடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலங்களிலே செய்து முடிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பை எகிப்தின் ராஜாவாக கர்த்தர் உயர்த்துவதற்கு அவன் காத்திருக்க வேண்டியதாயிற்று. அநேக படலங்களை அவன் கடந்து செல்ல வேண்டியதாயிற்று. அவன் குழியிலே போடப்பட்டான், விலைக்கு விற்கப்பட்டான், வேலைக்கு அமர்த்தப்பட்டான், அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டான், சிறைச்சாலையில் போய் கைதியாக வாழ்ந்து வந்தான். இப்படியெல்லாம் கடந்து சென்று ஆண்டவர் அவனை படிப்படியாக உயர்த்தி அவனுடைய உண்மைத்துவத்தை கர்த்தர் நிரூபித்தார். God proved the trustworthy and the truthfulness of Joseph in different steps, in different periods, so that he was exalted as the prime minister of Egypt. What a great God He is. God had prophesied about Joseph when he was young, around 17 years old. You need to believe that whatever the plans of God was accomplished in the life of Joseph. So in your life also, whatever may be God's plan, it is going to be accomplished. Not your enemy's plans, not your own plans, but the plans of God are going to be successful, then they are going to be blessed. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய தீர்மானம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தைரியமா இருங்க. கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிரும் என்று நாம ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் செய்து வருகிற உம்முடைய கரத்தின் கிரியைகளை நீர் நெகிழ விடாதிரும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். உம்முடைய கிருபையின்படி எங்களை நடத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தருளும். எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிச்சயம் நன்மையாகவே எங்களுக்கு முடிவும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.